ப்ரோ மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓடவே இல்லை ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஆக்டிங் வந்துட்டு சீரியஸாக சல்யூட். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. மூவி எக்ஸ்ட்ராடினரி. வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தல, இப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறேன். வந்து எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்க, மூவி செம்மையாக இருக்குது. விக்ரம் சார் ஜெய். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல். ஐயோ எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அசுரனே மிஞ்சிட்டாரு ப்ரோ, அசுரனே மிஞ்சிட்டாரு ப்ரோ. எவ்வியாகுது ப்ரோ. பிஜிஎம், சாங், லிரிக்ஸ், விக்ரம் ஆக்டிங் பா எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. மிஞ்சிச்சு ப்ரோ. படத்தில் பொலிட்டிக்கல் சீன்ஸ் எதனா இருக்கா? பொலிட்டிக்ஸ்லாம் இல்லை ப்ரோ. ஜெய் பாரஞ்சித் பற்றி, பாரஞ்சித் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி அவர் மெசேஜில் சொல்லிக்கிறாரு ஜெய் பீம் பற்றி. அவ்வளோதான். ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? புரியலங்க. ஃபைட்லாம் செம்மையாகுது ப்ரோ, எல்லாம் செம்மாகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்வதி அப்புறமா மால்விகா. ஐயோ மால்விகா பார்வதி ரோல் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஆனால் அந்த பேய் சீன் ஏதோ த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோ. பட் படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ, ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு. வேற எதனா படம் ஓவராலாக நான் பேசிட்டேன். விக்ரம் சாரோட ஆக்டிங் ஓவராலாக பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு. இன்னொரு இதை நான் மெயினாக மறந்துட்டேன். ஜிவி சார்ன்னு சொல்லுவோம், அவர் வந்து இசை அசுரன்றாங்க. எப்படி நல்லா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக இருந்தது படத்தில். அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த நம்ம ட்ரெய்லர் கட் சாங் இருக்குல்ல, தங்கலானே, அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லர் போர்ஷன் வந்து இது கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. அதுக்கு அந்த மியூசிக் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிக்கி ஸ்பெஷலாக அந்த மினிக்கி சாங் சூப்பராக, அந்த சாங்கோட மேக்கிங்லாம் செம்மையாக இருந்தது. கொரியோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு சாங் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. ஓவராலாக மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஓவரால் ஃபிலிம் இஸ் வெல். இவர் ஷியான் விக்ரம் காண்டி தான் வந்தேன் ஏர்லி மார்னிங் ஷோ. ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் எஃபர்ட். அவரோட என்ன இது பண்ணியிருக்காரோ தாட் ப்ராசஸ் அது கிளியராக எடுத்திருக்காங்க. விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. பார்வதி மேனன் மேடம் வந்து கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் மாளவிகா மேனன் கேரக்டரும் நல்லா இருந்தது. படம் ஓவராலாக சூப்பராக அந்த ஹிஸ்டாரிக் இது இல்லாமல் சினிமா ரசனைக்கு ஏற்றாப்பில் எப்படி எடுக்கணுமோ அதை நீட்டாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன காமிக்ஸ்லாம் வச்சுருக்காரு. பிரில்லியண்ட்டாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு, நல்ல படம். ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம். பாஸ் மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப் சொல்லணும்னா ஒன்றும் ஓடல. சீரியஸாக சொல்கிறீங்கிற உங்களுக்கே சொல்லுங்க, பார்த்த உங்களுக்கே மச்சா சேஞ்சாக நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சொல்லுங்க ஒன்றுமே ஓடல படமே. ஆனால் விக்ரம் கோர்ஸை தான் மூவியே பார்த்தோம். ஆனால் விக்ரம் நல்ல ஆக்டிங்கு அவர் செஞ்சிட்டாரு. இன்னொன்று ஹேட்ஸ் ஆஃப் டு ரஞ்சித். 1001 பார்ட் 2 பாதி சீன் வந்துச்சு, அதை பார்த்துட்டோம். கேஜிஎஃப்லேருந்து 3 சீன் வந்துச்சு, அதை பார்த்தோம். இன்னும் நிறையா வந்துங்குது, நீங்கள் பார்க்குறீங்க. யாராவது ஃபிலிம் பார்க்குறீங்களோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஹேட்ஸ் ஆஃப், நல்லா இருந்துச்சு. அதாவே மாறிடுவார் அவர். ஸோ இதில் ஒரு வாக்கு நடந்து வந்திருக்காரு ப்ரோ, செம்மையாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, அப்படியே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஷியான் விக்ரம்னா என்னான்ட்டு இதுலேயும் பார்ப்பீங்க. நல்ல ஆக்டிங் ப்ரோ, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, எல்லோரும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். பாரஞ்சித் சாரப்பட்ட மாதிரி இதுவும் ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காரு, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் ஷியான் விக்ரம் வேறு லெவல், எப்போவுமே ஒரு மாஸ் தான். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, வேற லெவல் பா. இதெல்லாம் இந்த மாதிரி போய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. பாருங்க, போயிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ಚೆನ್ನಾಗಿದೆ, நல்லா இருக்கு மூவி. ஒன் டைம் வாட்ச். படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றுமே புரியல. சூப்பர் மூவி, மச் மஸ்ட். ஆக்டிங் ப்ரோ சைக் பண்ணிட்டுக்கிறார் ப்ரோ. மூவி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நைஸ் நைஸ். படம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இல்லை சார், படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பர். ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். 100 நாள் ஓடும், 200 நாள் பக்கா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஃபேமிலியோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு, ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್, ಸೂಪರ್ ಆಗಿದೆ.
வித்தியாசமான ஒரு படம், புதுமை, வேற லெவல். படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் என்ன நியூஸ் நியூஸ் ஒன்றும் இல்லை, கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரி காட்டியிருக்காங்க. ஆனால் மூவி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேக்கிங் இஸ் ஆசம். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100%. எல்லாமே சூப்பராக இருக்கு மூவி. ஃபார் பெட்டர் தென் பாகுபலி. எல்லாமே சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி, என்ஜாயபிள். அல்டிமேட் மூவி. கேஜிஎஃப் இந்த படத்துக்கு வச்சிருக்கணும், கேஜிஎஃப்னு சொல்லிட்டு. அல்டிமேட் சூப்பர். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்குண்ணா. தேங்க்ஸ். சூப்பர். படம் எப்படி இருக்கு? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பராக படம் எப்படி இருக்கு? பங்கம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ಸೂಪರ್. ಚೆನ್ನಾಗಿದೆ. சூப்பர் பிளாக் பாஸ்டர். நல்லா இருக்கு. சியான் விக்ரம் ஆக்டிங் சூப்பர். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஆக்டர்ஸ் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க கேரக்டர்ஸில். செம்மையாக இருக்குது படம். எல்லாமே ஸ்டன் சீக்வன்சஸ் மாலவிகா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆரஞ்சு தி பெஸ்ட் ஃபிலிம். மஸ்துனா சூப்பர். பழைய காலத்து ஃபிலிம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். படம் எப்படி இருக்கு? மூவி பிரம்மாண்டமாக இருக்குது சார். குட் மூவி. படம் எப்படி இருக்கு? சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் ப்ரோ. எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். குட் விக்ரம் ஆக்டிங் சூப்பர். நல்லா இருக்கு படம். சியான் மாஸ் காட்டியிருக்கிறார். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. அட்வென்ச்சர் படம் எப்படி இருக்கு? சூப்பர். ப்ரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோரி ரைட்டிங். ரொம்ப ஸ்ட்ராங். படம் எப்படி இருக்கு? சியான் விக்ரம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஒரு வாட்டி பார்க்கலாம். வேற லெவல் பாஸ். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பிஜிஎம் தரமாக இருக்குது. நியூஸ் என்ன இருக்கு? இல்லை இந்த படம் இல்லை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி இருக்கு? பில்லரே ஜீவிதா. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நல்லா இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ப்ராப்பராக அதை இது பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரஞ்சித். சாரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. விக்ரம் சார் அஸ் யூஸ்வல் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அவர் நடிப்பை சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேறு லெவலுங்க. அவர் அதான் பார்வதி இருக்காங்களா, மரியான் ஆக்ட்ரஸ் பார்வதி இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அந்த மாளவிகா மேனன்றவங்க அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஓவரால் படம் வந்து ஃபென்டாஸ்டிக் மூவி, பிரில்லியன்ட் ஒர்க், பிரில்லியன்ட் மூவி இன் தமிழ். என்னங்க ஜி? தியேட்டரில் உட்காரலாம் முடியாது, நிற்கலாம், போய் பாருங்க. அதாங்க இது வந்து எப்படின்னா தமிழ் சினிமாவோட வரல பிரில்லியன்ட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு கப்புள் ரோல் ஒன்று வருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ்ஸு, அவரோட கிட்ஸு, விக்ரம் சாரோட கிட்ஸு எல்லாம் ஓவரால் அந்த என்டையர் இது வந்து நல்லா இருந்ததுங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரஞ்சித் சார் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் வச்சிருப்பாரு. இதில் என்ன நியூஸ் இருக்கு? இதில் வந்து அவர் அப்போதுலேருந்தே அதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். அதை சொல்கிறதையும் ரஞ்சித் சார் நிறுத்த மாட்டார். அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சூப்பராக இருந்து. அதை என்ன பொலிட்டிக்கலாக சொல்லியிருக்காருன்னா, நார்மலாக அந்த கீழே இருக்க மக்கள் வந்து அந்த மேலே வளர்கிறதுக்கு அப்படியே நிப்பாட்டுறாங்கல்ல, அதெல்லாம் உடச்சிட்டு வரணுன்ற மாதிரி தான் பேசிக் சப்ஜெக்ட் தான். அதை எடுத்திருக்க விதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பயங்கரமாக இருந்துச்சு படம். என்ன சொல்கிறது, விக்ரம் பற்றி என்ன சொல்கிறது, சேதுல ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியே படங்கள் சரியாக போகல, சேதுல ஆரம்பித்தாங்க.
அதில் ஆரம்பித்தது போய்கிட்டே தான் இருக்குது. சியான் விக்ரம் வந்து சியான் விக்ரம் வந்து மிரட்டிட்டாருங்க. விக்ரம் ஆக்டிங் சூப்பர். தில்லு கொடுப்பேன், தூள் கொடுப்பேன், சாமி கொடுப்பேன்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வரேன் அன்னியன் கொடுப்பேன், பாலா சார் படத்தில் அந்த பிரில்லியன்ட் ஆக்டிங் அப்படியே அவரை மெருகேற்றிட்டு வேறு லெவலில் நடிச்சிருக்காருங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நானே பெருமையாக பேசக்கூடாது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேனு. விக்ரம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஆக்டிங்க்கு நான் மிகப்பெரிய ரசிகன். என்ன சொல்கிறேன்னு தெரியல. படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல படங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்காண்டி தான் காலைல 6 மணி ஷோக்கு வந்தோம் புக் பண்ணி. தேங்க்யூ. First of all, happy Independence Day everyone. Jai Hind. Jai Hind. Jai Hind. So sad of Vikram. அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லா மூவிலும் போடுறாரு, பட் எல்லா மூவியும் ஃப்ளாப் ஆகினே இருக்கு. சீரியஸ்லி நாட் வர்ட். அண்ட் ஸ்டோரி இல்லை, ஒன்றும் இல்லை, வெரி பேட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. Nice movie, nice movie. GV Prakash comeback, beautiful on a BGM. Vikram acting super. Vikram comeback acting. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. Next level bro. நல்லா இருக்கு. ஒரே ஒரு ப்ரோ சிவாஜி சார், கமல் சார், அப்புறம் மூவி வந்துச்சு இல்லைங்களா, சியான் தான். அது கமல் சார் சொல்லி விக்ரம் சார் பண்ண சொல்லுங்க. மருதநாயகம் நல்ல மூவி ப்ரோ, பார்க்கலாம். 100 times better.